மாலை வணக்கம். மற்றும் ஒரு மாலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. கணித ஒலிம்பியாட் போட்டி பயிற்சிக்குரிய வழிகாட்டல் வகுப்பு தொடரிலே இன்று மானிப்ப இந்து கல்லூரி ஆசிரியர், பிரபலமான வளவாளர், இந்த மத்திய மாகாணத்திலேயும் பிரபலமான வளவாளர் இருந்த கோபி கிருஷ்ணன் அவர்கள் இன்றைக்கு உங்களுக்குரிய வழிகாட்டலை மேற்கொள்வார். அவர் பல்வேறு போட்டி பயிற்சிகளுக்குரிய வழிகாட்டல்களை வழங்கிய அனுபவம் மிக்கவர். ஏற்கனவே நினைக்கிறேன் புசல்லாவ சரஸ்வதி ஸ்கூல்ல ஆசிரியா கடமையாற்றிய காலப்பகுதியிலே இருந்து எனக்கு அவர் தெரியும். என்னுடைய நீண்ட கால நண்பர். அவருடைய வழிகாட்டலில் இன்றைய செயலகம் முன்னெடுக்கப்படும். கோபிகிருஷ்ணா சார், நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய வகுப்புகளை கொண்டு செல்லலாமா? ஓகே சார், நான் இப்போ கனெக்ட் பண்ணி போட்டு எடுக்கிறேண்ணா. ஓகே. நான் மியூட் பண்ணி விட்டுருக்கிறேன் பிள்ளைகளை, நீங்கள் அன்மியூட் பண்ணி போட்டு செய்யலாமா? சரி, ஓகே. கதைச்சு கொண்டு இருப்பீங்க, அதுக்காண்டி மியூட் பண்ணிக்க. நீங்கள் படிப்பிக்கிறவங்க அன்மியூட் பண்ணி போட்டு படிப்பீங்க. ரைட்டா. ஓகே. வணக்கம் பிள்ளைகள், எல்லாரும் விளங்குதோ? கொஞ்சம் சவுண்ட் அதில் கொஞ்சம் சரியாண்டு இருக்கா பார்த்துக்கொள்ளுங்க. யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க, நான் கதைக்கிறது விளங்குதாண்டு.
ஹலோ, யாரோ ஒரு ஆள் சொல்லுங்க. எல்லாம் மினிட் பண்ணி. ரைட். ஓகே. ஓகே, நிறைய ஓகேன்னு இருக்கிறீங்க. இப்போ நாங்கள் இதில் ஜியோமெட்ரிக் சம்பந்தமான சில உங்களோட இந்த பரப்பளவு சம்பந்தமாகவும் சில விஷயங்களை பார்ப்போம். அது ஜியோமெட்ரிக்கோட எப்படி சம்பந்தப்படுதுன்றதையும் அதில் பார்த்துக்கொள்வோம். இப்போ சில பாஸ் பேப்பர் வெளியெல்லாம் நாங்கள் பார்க்க போகிறோம். பாருங்க இதில் இப்போ இதில் நாங்கள் சாதாரணமாக பாருங்க, இப்படி ஒரு முக்கோண ஷேப் ஒன்று இருக்கு. இந்த மாதிரி ஒரு முக்கோணையில் இந்த நீளம் வந்து 8 சென்டிமீட்டர். இதில் இருக்கிற நீளம் வந்து 8 சென்டிமீட்டர். ரைட். அதே போல இந்த பக்கம் இருக்கிற நீளத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் 6 சென்டிமீட்டர். ரைட். அதுக்கு அடுத்ததா இதில் இருக்கிற இந்த இந்த நீளம் வந்து 5 சென்டிமீட்டராக இருக்கு. இந்த நீளம் வந்து இந்த முக்கோணின் இடையம் என்று சொல்லினோம். அப்போ இடையம் என்று சொன்னால் இந்த ரெண்டு நீளங்களும் சமனாக இருக்கிற மாதிரி இதில் இருக்கிற புள்ளியோட கனெக்ட் பண்ணப்பட்ட இந்த கோடை தான் நாங்கள் இடையம் என்று சொல்லுவோம். அதாவது ஒரு முக்கோணின்ற 3வது உச்சியில இருந்து இதுக்குரிய நீளத்தை இடையம் என்று சொல்லுவோம். இவ்வளவுதான் உங்களை தரவு தந்திருக்கு. இதனுடைய பரப்பளவு யாருன்னு கேள்வி. ரைட். இந்த பரப்பளவை காண போறியல். இப்ப இதை காணுங்க பாப்போம். இந்த பரப்பளவு எவ்வளோன்னு சொல்லுங்க பாப்போம். முடிந்த வரையில இந்த பரப்பளவை இந்த பரப்பளவை கண்டு சொல்லுங்க. இது 8 சென்டிமீட்டர். அதே போல இது 5 சென்டிமீட்டர், இது 6 சென்டிமீட்டர். இதனுடைய பரப்பளவு கேள்வி என்னவா இருக்கும்? இந்த பரப்பளவு விட இருந்தா யாராவது செக் பண்ணுங்க. Right. விட தெரிஞ்சால் யாராவது உங்களை இதுல சொல்லலாம், பிரச்சனை இல்லை. ஒரு சொன்னீங்கன்னா நல்ல செட் பண்ண விடுறத சொன்னீங்கன்னா நல்ல. ரைட். பாருங்க, இப்ப இந்த கணக்கு நீங்கள் செய்யறதுக்கு இந்த கணக்கு நீங்கள் செய்யறதுக்கு இதுல முதலாவது எங்களுக்கு கட்டாயம் தேவை இதனுடைய இந்த செங்குத்து, அல்லது இந்த பக்கம்.
இல்லாட்டில் எங்களுக்கு ஏதாவது இந்த செங்குத்து தெரிஞ்சா கூட பரவாயில்ல. இப்போ இதில் நாங்கள் இப்போ மெயினாக இதில் இருக்கிற ஒவ்வொரு பக்கங்களையும் வச்சுக்கொண்டு இந்த சீயின் நீளத்தை காண போகிறோம். ஏன்னு சொன்னால் இந்த ஒரு முக்கோணின்ற 3 பக்கங்கள் தெரிஞ்சால் അതിൻ്റെ பரப்பளவை நாங்கள் ஈஸியாக காணலாம். அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. ஆனால் இந்த இதில் பாருங்க, இந்த பக்கத்தின் நீளமும் இது தந்திருக்கிற மொழிய இதில் இருக்கிற பக்கத்தின் நீளம் தெரியல. ஒரு முக்கோணின்ற 3 பக்கங்களும் தெரியுமா இருந்ததுன்னு சொன்னால் நாங்கள் பரப்பளவை காணலாம். இந்த இடையம் மட்டும்தான் தந்திருக்கு. இந்த இடையம் தந்திருந்தால் பாருங்க, இதுல சமனண்டு போடப்பட்டிருந்தால் நாங்கள் இந்த இடையம் எடுக்கக்குள்ள இந்த பகுதியை நாங்கள் எம் என்று சொல்லி எடுத்துக்கொள்வோம். அந்த இலக்கத்தை அதை வந்து எம் என்று எடுத்தோம்னு சொன்னார். இந்த நீளம் எம் என்று எடுத்து இதுக்கு இந்த பக்கம் இருக்கிறத ஏ என்றும் இந்த நீளம் ஏ என்றும் அதே போல இந்த நீளத்தை பி என்றும் எடுத்தோம் என்று சொன்னால் சரியா, எங்களுக்கு இப்ப இதுல வரப்போது ஒரு சமன்பாடு ஒன்று எடுக்க போறோம். இதுல சி என்று இதை சி என்று வச்சுக்கொள்வோம். அப்ப இதை வச்சோம்னு சொன்னா இந்த சமன்பாடை ஞாபகத்துல வச்சிருங்க. இதுல இருக்கிற இந்த எம்ன்றதுன்ற நீளம் வந்து, அதாவது எம் வர்க்கம் என்றது சமனா இருக்க போது 2a வர்க்கம் 2a வர்க்கம் சக 2b வர்க்கம் சய சி வர்க்கம் அவலத்தின் கீழ் 4 என்றதால தரப்படும். அதாவது இதை சொல்றது என்ன, இந்த இடையத்தின் நீளம் வந்து இந்த சமன்பாட்டால தரப்படும். அப்ப முக்கியமான எங்களுக்கு இந்த சமன்பாடு வந்து ஞாபகத்தில் இருக்கணும். இது எப்படி வந்ததுன்னு சொன்னா இந்த பைதகரஸ் தேற்றத்தை வச்சுக்கொண்டு தான் இது வந்தது. இதை உங்களுக்கு எடுத்து காட்டலாம். பைதகரஸ் தேற்றத்துல இந்த சமன்பாட்டை எடுத்து காட்டலாம். ரைட். இப்ப இதுல நாங்கள் ஒரு செங்குத்தை போட்டுட்டு இதுல ஒரு செங்குத்தை போட்டோம்னு சொன்னா முக்கோணிகள் எல்லாம் வரும். அதை வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த சமன்பாட்டை எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இதை எப்பவும் இந்த இடையத்தை வச்சுக்கொண்டு இடையம் எங்களுக்கு தந்திருக்கணும் என்று சொன்னால் இதுல நாங்கள் காணலாம். பாருங்க, இப்ப இதுல ஏ தெரியும், எம்மும் தெரியும், ஆறும் தெரியும். ஆகவே இந்த சி என்ற நீளத்தை காண போறோம். அப்ப அதை எழுவாயாக்கி விட்டோம்னு சொன்னா சரி. இப்ப பாருங்க, இதுல எம்முக்காக எவ்வளவு 5. அப்ப 5 வர்க்கம் சக 2. ஏக்காக 8 இருக்கு, 8 வர்க்கம் சக 2. பிக்காக எங்களுக்கு எத்தனை, பிக்காக 6. அப்ப 6 வர்க்கம் சய சி வர்க்கம் அதன் கீழ் 4. அந்த 4 கொண்டு போய் இங்க பெருக்கிறோம். அப்ப இது ஒட்டுமொத்தமா இதுல 5 25 25 4ஆல பெருக்கினா எங்களுக்கு கிடைக்க போறது எவ்வளவு, 100 சமன். இதுல வரப்போது எவ்வளவு, 64 2 மடங்கு எவ்வளவு, 128 சக இதுல 36 2 மடங்கு எவ்வளவு, 72 சய சி வர்க்கம். இப்ப இந்த 76, அதாவது இந்த 100 அடுத்த இதுல பார்த்தோம்னா இது ரெண்டையும் கூட்டி விட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு வரப்போறது எவ்வளவா இருக்கும், 200 இருக்க போகுது. அப்ப அந்த 200 சொன்னால் இந்த 200ம் சய சி வர்க்கம் சமன். இப்ப இதுல 200 அங்கால கொண்டு போனோம்ன்றதுன்னா சி வர்க்கம் சமன் எங்களுக்கு 100 கிடைக்கும். சி வர்க்கம் 100 சொன்னா சி சமன் வர்க்கம் மூலம் 100 அது சமன் எவ்வளவு, 10 சென்டிமீட்டர். அப்ப இது 10 சென்டிமீட்டரா வருது சி. உடனடியாக உங்களுக்கு பிளாஷ் பண்ணணும். இது ஏ, இது ஏ வந்து அதாவது 8 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் என்று சொன்னால் உண்மையில அது எதுக்கு உரியது, எங்கட பைதகரஸ் முன்மைகள் வரப்போகுது என்ன. அப்ப இதுல 10 சென்டிமீட்டர், இங்க 8 சென்டிமீட்டர், அடுத்தது இதுன்ற வர்க்கம் 6 வர்க்கம். சரிதானே. இப்ப இது ஒரு பைதகரஸ் முன்மைக்கு வரப்போகுது. அப்ப சுவரா இந்த கோணம் வந்து எங்களுக்கு 90 பாகையா இருக்க போகுது. இனி ஏரியா காணணும்னு சொன்னா என்னென்ன, அரை தர அடி 6 தர செங்குத்தியரம் 8. இதை நாங்கள் சுருக்கணும்னு சொன்னா இதுல 3. ஆகவே எங்களுக்கு 24 சென்டிமீட்டர் வர்க்கம் என்று வரும். அப்ப முக்கியமா இந்த இதுல நாங்கள் இந்த சமன்பாடு இடையம் தொடர்பாக இடையம் ஒன்று தந்திரிச்சினோம்னு சொன்னா அந்த இடையத்தை நாங்கள் கண்டுபிடிக்கணும். சரி. அப்ப இந்த இடையத்தை வச்சுக்கொண்டு இடையம் ஒன்று தரப்படும் போது அந்த இடையம் என்னன்னு முதல்ல விளங்கிக் கொள்ளணும். இந்த முக்கோணின்ற இதனுடைய நடுப்புள்ளி இந்த பக்கத்தின் நடுப்புள்ளியையும் மற்ற உச்சியை இணைக்கிற கோட்டத்தை நாங்கள் இடையம் என்று சொல்லுவோம். இடையத்தின் பெருமதி தந்தால் இங்கால இருக்கிற ரெண்டையும் வச்சுக்கொண்டு இப்படி நாங்கள் விடை எடுக்கலாம்ன்றதை, அதாவது இதன் பரப்பளவு காணலாம்ன்றதை பார்த்தோம். 3வது பக்கத்தை கண்டும் உள்ளோம்.
சரி, அப்படி எங்களுக்கு இப்ப இதுல இது செங்கோணமா இல்லாமல் வேற ஒரு கோணம் வந்து சொன்னா உங்களுக்கு தெரியும், பரப்பளவு காண்றதுக்கு ஒரு சமன்பாடு இருக்கு. அந்த பரப்பளவு ஒன்றை நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு கோணம் ஒன்று இல்லை. இந்த நீளம் ஏ என்று தரப்படுது, இந்த அதே நிறம் இது பி என்று தரப்படுது, இது சி என்று தரப்படுதுன்னு சொன்னா இப்ப எங்களுக்கு இந்த முக்கோணின்ற பரப்பளவுக்கான ஒரு சமன்பாடு கண்டுபிடிக்க போறோம். ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கிறோம். எப்படி என்று சொன்னால் ஏ இதுல பரப்பளவு, மொத்த பரப்பளவு வர்க்க மூலத்துக்குள்ள எஸ் பிரேக்கெட்டுக்குள்ள ஒவ்வொரு பக்கத்தையும் அந்த எஸ்ல இருந்து கழிக்கணும். அந்த எஸ்ன்றது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. எல்லாத்தையும் பெருக்கணும், எல்லாத்தையும் கழிச்சு பெருக்கிட்டோம்னா சரி. அதே போல இதுல எஸ் மைனஸ் பி, அதே போல எஸ் மைனஸ் இதுல எங்களுக்கு சி என்றது வரப்போகுது. இந்த எஸ் என்று சொல்லப்படுறது இங்க எஸ் என்று சொல்லப்படுறது பாருங்க, இந்த முக்கோணின் சுற்றளவு. அந்த முக்கோணின் சுற்றளவு என்னென்ன வரப்போகுது? இல்ல ஏ சக பி சக சி அவலத்தையும் நாங்கள் 3ஆல வகுக்கிறதா இந்த எஸ்ஸுக்கு பெறுமதி. அப்ப அந்த எஸ் பெறுமதி இதுல போட்டு நாங்கள் இந்த பரப்பளவை காணுவோம் பாருங்க. இப்ப இதுல பரப்பளவை நாங்கள் காணைக்குள்ள முதலாவது இதுல வர்க்கமூலத்தை போட்டுக்கொள்வோம். அதாவது 2வது மெத்தட் இதுல வந்து இந்த செங்கோணம் தரப்படையில என்று வந்தால் இந்த மாதிரி வரைக்குள்ள எப்படி செய்யறது. அப்ப இது 2வது முக்கியமானது இந்த விஷயமா. முதலாவது நாங்கள் அந்த ஒரு பரப்பளவு இடையந்தரைக்குள்ள என்ன மாதிரி காண்றோம்ன்றதும், அடுத்து இந்த பரப்பளவுக்கு எப்படி சமன்பாடு இப்படி 3 பக்கங்கள் தந்திருந்தால் அதை வச்சு கூட எப்படி பரப்பளவு காண்றதுன்னு பார்க்க போறோம். வேலை பாருங்க, ஏபிசி 3ஐயும் கூட்டினால் எங்களுக்கு வரணும் இது 10 சென்டிமீட்டர், இது 10 சென்டிமீட்டர், இங்கால 8 சென்டிமீட்டர், இது 6 சென்டிமீட்டர். ஒருக்கா செக் பண்ணி பார்ப்போம் இந்த 24 விட சரியான்னு சொல்லி. அப்ப இதுல எஸ்ஸுக்கு பதிலாக எங்களுக்கு வரப்போது பாருங்க 8 சக 6 சக 10 அவலத்தின் அரைவாசி. சாரி, இதுல வந்து அரைவாசிய 2ஆல பிரிக்கணும். முதல்ல 3ஆல இருந்தது, அது மிஸ் பண்ணிட்டு எத்தனையால பிரிக்கப்பட வேண்டும் சொன்னா 3ஆல. 3ஆலன்னா 2ஆல. ரைட். இப்ப இவ்வளவுதான் 2ஆல பிரிச்சோம் என்று சொன்னால் எவ்வளவு வரப்போகுது? 14 24 24 அரைவாசி எவ்வளவு? 12. ரைட். அப்ப 12 இதுல நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா 12 பிரேக்கெட்டுக்குள்ள 12ல இருந்து எத்தனை 8 கழிப்போம் முதலாவது. அடுத்தது 12ல இருந்து 6 கழிப்போம். அடுத்தது 12ல இருந்து 10 கழிப்போம். ரைட். இப்ப இதுல நாங்கள் வர்க்க மூலத்துக்குள்ள இந்த 12 போட்டுக்கொள்வோம். அடுத்தது இதுல கழிக்க வர்றது 2 தர 6 தர 10ல இருந்து 12ல இருந்து 10 கழிச்சோம்னு சொன்னா 2, இங்க 4, இதுல 6, இதுல 6, இதுல 2. அப்ப இவ்வளத்தையும் நாங்கள் பெருக்கிக்குள்ள பாருங்க, ஒட்டுமொத்தமா 6 நாங்க 24, இது 2 பெருக்கினா 24. அப்ப இது 2 பெருக்கினா 24. அப்ப நாங்கள் வர்க்க மூலத்துக்குள்ள 24 வர்க்கம் என்று போடுவோம், அதான் பரப்பளவு. அப்ப இதை வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த பரப்பளவு எழுதினோம் என்று சொன்னால் வர்க்கமூலம் இந்த வர்க்கம் இல்லாம போயிட்டோன்னு சொன்னா 24 சென்டிமீட்டர் வர்க்கம் என்று வரும். அதே இந்த இதுல என்ன மாதிரி அந்த வர்க்கமூலம் வந்துச்சோ அந்த பெறுமதி, பரப்பளவுக்கான பெறுமதி இதுல எப்படி வந்துச்சோ அதே தான் இங்கேயும் வந்திருக்கு. அப்ப நாங்கள் இந்த சமன்பாடை பயன்படுத்துறது சரி. அப்ப இதுல எங்களுக்கு 3 பக்கங்களும், இதுல அரைதர அடிதர செங்குத்தியரம் என்றதெல்லாம் இல்லாமல் நேரடியா இந்த 3 பக்கங்களும் தந்திருக்கணும்னு சொன்னால் இதுண்ட பரப்பளவை காணலாம். இப்ப வேணும்னு சொன்னா நீங்கள் ஒரு பாருங்க, திருப்பி ஒருக்கா பாருங்க. எங்களுக்கு கேள்வி இதுதான், இந்த மாதிரி தரப்படைக்குள்ள இதுண்ட பரப்பளவு கேட்டிருக்கணும். இதுல இது 6 சென்டிமீட்டர், இது 8 சென்டிமீட்டரா தந்திருக்கு. இடையம் தரப்பட்டிருக்கு உங்களுக்கு 5 சென்டிமீட்டர் சொல்லி. இடையம் என்றால் முதலாவது விளங்கிக் கொள்ளணும். இப்படின்னு சொன்னா இந்த பக்கத்தினுடைய நடுப்புள்ளியையும் இந்த உச்சியை பரப்பளவு காண சொன்னால் நாங்கள் இந்த மெத்தட்ல தான் கையாண்டு 3வது பக்க நீளத்தை கண்டுபிடிப்போம். அந்த 3வது பக்க நீளத்தை கண்டுபிடிச்சு அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னு சொன்னா
மூன்றாவது பக்கத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் இது ஒரு செங்கோணம் என்றபடியா உடனடியா பிளான் பண்ணிடணும். இதை செங்கோணம் வேண்டா அரை தர அடி தர நேரடியா வரப்போகுது. அப்படி இல்லை செங்கோணம் வராத வேற இலக்கங்கள் வந்ததுன்னு சொன்னா இந்த மெத்தட்ல நாங்கள் செய்வோம். அப்ப இதுல உங்களுக்கு ரெண்டு விஷயங்கள் இப்ப ஞாபகப்படுத்தி கொள்ளுங்க. ஒரு பரப்பளவு காண்றதுக்கு முக்கோணின்ற மூன்று பக்கங்கள்ல இருந்தா இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி நாங்கள் பரப்பளவு காணலாம் யோசிங்க. இதுல இந்த எஸ்ன்றது என்ன? இது இந்த சுற்றளவு எல்லாத்தின்றையும் அரைவாசி. அதுதான் இதுல காட்டியிருக்கிறோம் ஒன்றில். அடுத்தது இதுல இருக்கிற ஒரு இடையத்தின் நீளம் இடையம் இந்த மாதிரி ஒரு சமன்பாட்டில் தரப்பட்டிருக்கு. இதுக்கும் நீங்கள் கண்டுபிடிக்கிறது. இதை கண்டுபிடிக்கிறது எப்படி என்று சொன்னால் பைதகரஸ் தேற்றம். இப்ப இதுல இருந்து பார்த்துக்கொள்ளுங்க. அது நீங்களே செய்து பாருங்க. இந்த நீளம் இதுல இருந்து இதுக்கான ஒரு செங்குத்து நீளத்தை போடுங்க. செங்குத்து நீளத்தை போட்டுட்டு பைதகரஸ் தொடர்பை பயன்படுத்தி இந்த இவ்வளவு நீளத்தையும் எக்ஸ் வச்சுக்கொண்டு இந்த நிலத்தை எக்ஸ் வச்சுக்கொண்டு பைதகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி இந்த எக்ஸில் ஒரு சமன்பாடு எடுத்தீங்கன்னு சொன்னா இப்படியான ஒரு சமன்பாடு உங்களுக்கு வரும். அப்ப இந்த விஷயத்த ரெண்டையும் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த ரெண்டும் முக்கியமான உண்டு. இந்த ரெண்டு சமன்பாடுகளையும் உங்களை நோட் பண்ணிடணும்னா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இல்லை பிரச்சனை இல்லைன்னு சொன்னா ஓகே. இல்லாட்டி ஸ்கிரீன்ஷாட் ஒன்று அடிச்சு போட்டு நாங்கள் ரெண்டாவது கணக்கு பார்ப்போம். ரெண்டாவது கணக்கு இதுவும் ஒரு பாஸ் பேப்பர்ல வந்த ஒரு வினாத்தான். பாருங்க இப்படி ஒரு அரைவட்டம் ஸோ இதை நான் கொஞ்சம் அழிச்சு கொள்றேன். வேறு ஒன்று எடுப்போமா? ரைட். இப்படி ஒரு அரைவட்டம் இருக்கு. இந்த அரைவட்டத்துல இந்த இவ்வளவு நீளமும் குறிப்பிட்ட இந்த முனையில இருந்து இதுவரையான நீளமும் 4 சென்டிமீட்டர். அதே போல இதுல இருந்தான இது இவ்வளவு நீளமும் 9 சென்டிமீட்டர். ரைட். இப்ப இதுல ஒரு ரூல் ஒன்று இருக்கு. அந்த விதியை நாங்கள் பயன்படுத்தினோம்னு சொன்னா இது ஒரு ஜியோமெட்ரிக் சம்பந்தப்பட்டதுதான். அதாவது கேத்திர கணிதம் சம்பந்தப்பட்ட விதிகள். அப்ப முதலாவதுல எப்படி நீங்கள் அதை ஞாபகத்தில் வச்சிருக்கீங்களோ அதே போலதான் பாருங்க. ஒவ்வொரு விகிதத்தையும் நாங்கள் இப்ப பார்க்க போறோம். அதாவது தேற்றமும் பரப்பளவும் எப்படி அதுக்குள்ள சம்பந்தப்படுதுன்றதை நாங்கள் பார்க்க போறோம். இப்ப இந்த கேள்வி, இந்த பரப்பளவு தொடர்பான கேள்வி எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்ப நாங்கள் அதுல இப்ப பாருங்க இப்படி ஒரு முக்கோணி, முதல் பார்த்த முக்கோணி இந்த பரப்பளவு. இப்ப இது வேறு உண்டு. முக்கோணின்ற பரப்பளவுக்கு அரை செங்குத்தியம் தெரியும். ஆனா பாருங்க இந்த முக்கோணியில இவ்வளவுதான் தரப்பட்டிருக்கு. இதுல ஒரு செங்குத்து, அதே நேரம் இங்கே ஒரு செங்குத்து. சில மாணவர்களுக்கு தெரியும். நான் அந்த கிளாஸ் செய்தனா இருக்கா அந்த மாகாண மட்ட கணித போட்டிக்கு போய்களை இந்த கேள்வி கொடுத்த நான். சிலருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்க இதுல 4 சென்டிமீட்டர், இதுல 9 சென்டிமீட்டர். உண்மையில ஒரு முக்கோணின்ற பரப்பளவு காணணும்னு சொன்னால் அரைதர அடிதர செங்குத்து உயரம் தேவை. ஆனா இங்க செங்குத்து உயரம் அவ்வளவு தேரப்படையில்லை. ஆனா இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதுக்கு 2-3 வழிகள் இருக்கு. அப்ப அந்த வழிகளை பார்ப்போம் நாங்கள். இப்ப இதுல இருக்கிற இந்த பரப்பளவை காணணும்னு சொன்னா யாருக்காவது தெரிஞ்சால் போடுங்க, செட் பண்ணி போடுங்க, பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி இதை பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப இந்த மாதிரியான முக்கோணம் ஏச் தேவை எங்களுக்கு. அப்ப இந்த உயரத்தை காண்றதுக்கு என்ன வழிகள் எல்லாத்தையும் பின்பற்றலாம்ன்றது பார்ப்போம். இதுல முதலாவது பார்த்துக்கொள்ளுங்க. இதுல இருந்து எங்களுக்கு ஒரு செங்குத்து, இங்க இருந்து ஒரு செங்குத்து, அதாவது இந்த நீளம் இது செங்குத்து. இது ஒரு அரைவட்டம்.
அப்போ ஒரு தேற்றம் ஒன்று இருக்கு. ஒரு அரைவட்டத்துல இங்க எங்கேயாவது இதுல ஒரு புள்ளியை குறிச்சு அதை இதை ரெண்டையும் இணைச்சிங்கன்னு சொன்னால் இந்த கோணம் வந்து 90 பாகை. அரைவட்ட கோணம் செங்கோணம் என்றது ஒரு பாடம். அதாவது இந்த மாதிரி ஒரு அரைவட்டத்துல எங்கேயாவது ஒரு புள்ளியை குறிச்சு அந்த புள்ளியை இதோட இணைச்சிங்கன்னு சொன்னால் நிச்சயமா இது 90 பாகையா இருக்கும். அதே போல இப்ப இதுல நினைச்சிட்டோம்னு சொன்னாலும் அந்த கோணமும் 90 பாகையா தான் இருக்கும். இதுல நினைச்சாலும் அதுவும் அவ்வளவு 90 பாகையா இருக்கும். அப்ப இது சிறியவர்கள் இந்த இந்த தேற்றம் படிக்காதார்கள் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. ஆகவே நாங்கள் இங்கே இருந்து இணைச்சாலும் இந்த கோணமும் எங்களுக்கு வரப்போகுது இவ்வளவு 90 பாகை. இந்த 90 பாகை எடுத்துட்டாலே எங்களுக்கு அடுத்தது நாங்கள் எப்படி இதை பார்த்துக்கொள்வோம்னு பாருங்க. இந்த நீளத்தை இந்த எச் வந்து எப்படி வரப்போகுதுன்னு பாருங்க. இந்த எச் நீளம் எச் வர்க்கம் சமன். அதாவது இதுல நாங்கள் அடுத்த நான் விளக்க சொல்றேன். ஆனா இந்த சிறியவர்கள் வந்து இதை ஞாபகத்துல வச்சிருக்கோம். இந்த ஃபார்முலாஸ் முதல்ல நான் பார்த்த அந்த 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 முதலாவது பரப்பளவு காண்றதுல அந்த இடையம் காண்றதுக்கு நாங்கள் எப்படி ஃபார்முலாவை போட்டோமோ எப்படின்னு சொன்னா இந்த எச் வர்க்கம் இதுல இருக்கிற இந்த உயரம் வர்க்கம் வந்து எப்படி வரப்போகுதுன்னா இந்த 4ஐயும் 9ஐயும் பெருக்கிறதுக்கு சமன். இதுல இருக்கிற 4ஐயும் 9ஐயும் பெருக்கிறதுக்கு சமன். அதாவது எச்சின்ற வர்க்கம் வந்து எப்படி இருக்க போகுது 4ஐயும் 9ஐயும் பெருக்கிறது சமன். அப்ப இதுல இருந்து எச் சமன் எவ்வளவு வந்து வர போகுது 36. ஆகவே எச் 36 சொன்னா இதுல எச் சமன் எப்படி வர்க்கமூலம் 36 அதுன்ற பெருமதி எவ்வளவு வரப்போகுது 6 சென்டிமீட்டர். அப்ப அதை கொண்டு வந்து இங்க நாங்கள் பிரதிக்கிட்டோம்னு சொன்னால் இதுல பாருங்க இந்த கேள்விக்கான விடை. அப்ப இதுல எச் வந்து எவ்வளவு 6 சென்டிமீட்டர். அப்ப அரை தர நீங்க நாங்கள் போட்டோம்னு சொன்னா அரை தர அடி கூட்டிட்டோம்னு சொன்னா 13 தர செங்குத்தியரம் 6. இப்ப இதை பட்டி கொள்வோம் 3 தர 13 எவ்வளவு வரப்போகுது 39 சென்டிமீட்டர் வர்க்கம் என்று வரும். இதுல நாங்கள் இந்த சமன்பாடு இதுல முக்கியமானது பாருங்க. இதை ஞாபகத்துல வச்சிருக்கோம் நீங்க. இதுதான் இதுல முக்கியமானது. அல்லது இப்படி ஒரு செங்கோண முக்கோணி வந்தாலே நீங்கள் இதுல ஒரு வட்டத்தை போட்டு யோசிக்கணும். வட்டம் இருக்கிற மாதிரி யோசிக்கணும். இந்த மாதிரி செங்கோண முக்கோணம் இதுல வந்தா இதுலயும் அதே வரப்போகுது. சரி, இப்ப இந்த உயரம் எப்படி வந்ததுன்றதை பார்ப்போம். இதுக்கு நாங்கள் ஒரு வேலை இதுல காட்டுறோம் பாருங்க. இதுல என்ன மாதிரி சொன்னா இதை எப்படி எப்படி அந்த சமன்பாடு வந்ததுன்றதையும் பார்ப்போம். என்னடா அதுகளையும் கொஞ்சம் ஞாபகத்துல வச்சிருந்தால்தான் எங்களுக்கு செய்து கொள்ளலாம். பாருங்க, இப்படி ஒரு வட்டம் தரப்பட்டிருந்தால் ரைட், இப்படி ஒரு வட்டம் தரப்பட்டிருந்தால் இந்த வட்டத்துல குறித்த இந்த கோட்டை நாங்கள் விட்டோம்னு சொல்லுவோம். பாருங்க, அப்படி இருந்தா இதுல விட்டம் ரைட். அதே போல இந்த விட்டத்துல இந்த பக்கத்துல ஒரு கோடு நான் கீறிக்கொள்றேன். இது கட்டாயம் ஒரு நான். அப்ப இதுல இருந்து இந்த இதான் மையப்புள்ளியில இருந்து இந்த நானுக்கு ஒரு செங்குத்து வரைஞ்சோம்னு சொன்னால் அந்த நான் வந்து ரெண்டா பிரியும். அப்ப இதை எச்சண்டு வச்சுக்கணும். இதை செங்குத்தண்டு வச்சோம்னு சொன்னால் இந்த நீளமும் இந்த நீளமும் சமன். இப்ப இதுதான் நாங்கள் இதுல குறிப்பிட்ட இந்த 4 சென்டிமீட்டர் இவ்வளவு இங்கால 9 சென்டிமீட்டர் வைப்போம். அப்படிதான் இதுல இந்த படம் அதுல குறிப்பிட்ட ஒரு துண்டை தான் இதுல தந்திரிக்கணும். இந்த கேள்வியை மட்டும் தந்திரிக்கணும். உங்களுக்கு விளங்கணும் இது செங்குத்து இது செங்குத்தண்டா அப்படி ஒரு வட்டத்தில இருந்து வந்ததுதான் இந்த முக்கோணி என்றது விளங்கணும். அப்ப இதுல இருந்தான இந்த பாருங்க இப்படி ஒரு முக்கோணி நாங்க நினைச்சு கொள்றோம். இங்கால இது முக்கியம். இது நான், இது விட்டம். அதே போல இதுகளும் நான் தான். அப்ப இந்த மாதிரி ஒரு முக்கோணியை எடுத்துக்கொள்றோம். இந்த முக்கோணியை எடுத்துக்கொள்வோம். சரியா? இப்படி முக்கோணம் எடுத்தோம்னு சொன்னா இப்ப பாருங்க ஒரு தேட்டம் நாங்க பார்த்துட்டோம். அடுத்தது இந்த ஒரு வட்டத்துல குறித்த ஒரு இதுல இருந்து இது வரைகிற ஒரு நான். இந்த நானுக்கு இதுல இருந்து ஒரு செங்குத்து வரைஞ்சால் ஆரையில இருந்து சடப்பட்டிருக்கு. சரி, அப்ப இது எச் என்று சொன்னா பாருங்க இதுல இருக்கிற இது எச் என்று சொன்னால் இங்கேயும் எச் என்று வரப்போகுது. அதே போல இது 4 சென்டிமீட்டர் சொன்னா இது 9 சென்டிமீட்டர் ரைட். இப்ப இந்த ரெண்டு முக்கோணியும் பாருங்க. இந்த ரெண்டு முக்கோணிலையும் இந்த கோணம் சமன், குத்தெதிர் கோணம்னு சொல்லுவோம். அதே அடுத்ததா நீங்க படிச்சிருப்பீங்க 9ஆம் ஆண்டுல 8ஆம் ஆண்டுல இருக்கு இந்த குத்தெதிர் கோணங்கள் சமன்ன்றது. அடுத்தது இனித்தான் நீங்கள் படிப்பீங்க 10ஆம் ஆண்டுல இல்லாட்டி 11ஆம் ஆண்டு இருக்கு
இந்த 10ஆம் ஆண்டுல இருக்கிற இந்த கோணத்தை சொல்ற பாருங்க. இதுல குறித்த ஒரு வட்டவில் இருக்கு தானே, அதால இதுல எதிரமைக்கிற கோணம் இந்த கோணம் இந்த கோணம் சமன். அதே போல மூன்றாவது இந்த கோணமும் சமன். என்ன சொன்னா இப்ப நாங்கள் ஒவ்வொரு விதிகளும் எடுக்கல. இந்த விதி எப்படி வந்தேன்னு சொன்னா இத சம்பந்தமா தான். அப்ப இந்த மூன்று இதுல இருக்கிற மூன்று கோணங்களும் இந்த மூன்று கோணங்களும் சமனா இருக்கிறதால அதை சொல்றது சமகோண சமகோண முக்கோணிகள். சரியா? சமகோண முக்கோணி. இந்த அதாவது கோணங்கள் மட்டும் சமன், நீளங்கள் சமன் இல்ல, சமகோண முக்கோணி. இந்த மாதிரி சமகோண முக்கோணியா இருந்து ஒரு சாரி, இதுல நான் ஒரு போட்டோ மட்டும் போடுறேன்னா, இல்லாட்டி இதுல கொஞ்சம் இப்படி டார்க் பண்ணி விடுறேன். இதே அதாவது குறித்த சிறிய வட்டவில்லால இதில் அமைக்கிற கோணம் இந்த கோணம் சமன், இதுவும் சமன். இந்த வட்டவில்லால எஞ்சிய பகுதியில் அமைக்கிற கோணம் வந்து இந்த கோணம் ரெண்டும் சமனா இருக்கு. இது ரெண்டும் சமன் குத்ததிர் கோணம். அப்ப எல்லாம் இதுல இருக்கிற ஒத்த கோணங்கள் எல்லாம் என்னவா இருக்கு? சமனா இருக்கு. சமனா இருந்தா சமகோண முக்கோணி என்று சொல்றது. அந்த சமகோண முக்கோணியில எப்படி இருக்கும் என்று சொன்னால் பாருங்க, இதுல இந்த ஒற்றை கோணம் இருக்கு தானே, அதே போல இதுல ஒற்றை கோணம், அதுக்கு எதிரே இருக்கிற பக்கத்தை பார்ப்போம். இப்ப இதுல கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக்கிடுறேன் பாருங்க. கொஞ்சம் இதுல சரியா வரையில பாருங்க. இப்ப இந்த மாதிரி சமகோணமா இருந்தா இதுல இருந்த ஒற்றை கோணத்துக்கு எதிராக இருக்கிறது எச். அந்த ஒற்றை கோணத்துக்கு எதிராக இருக்கிற எச் இதுல ஒற்றை கோணத்துக்கு எதிராக இருக்கிற 4 சிறிய முக்கோணியில 4ஆல பிரிக்கிறோம். சரியா? அதாவது பக்கங்கள் வந்து விகித சமனா இருக்கு. அதுதான் இதுல ஒற்றை கோணத்துக்கு எதிராக எச், இதுல ஒற்றை கோணத்துக்கு எதிராக 4, அதால பிரிக்கிறது. அதே சமனாக இருக்க போது இதுல இருக்கிற இரட்டை கோணத்துக்கு, அதாவது இதுல பார்த்தனாங்க இரட்டை கோணம், பெரிய முக்கோணி எடுத்து முதலாவது பெரிய முக்கோணி எடுத்தாங்க. இப்ப பெரிய முக்கோணியில இப்ப ரெட்டை கோணத்தை பார்க்கணும். இந்த ரெட்டை கோணத்துக்கு எதிராக இருக்கிறது 9. அதே இந்த சிறிய முக்கோணியில ரெட்டை கோணத்துக்கு எதிராக இருக்கிறது எச். இது சமனா இருக்கும். இது காரணம் வந்து பக்கங்கள் விகித சமனா இருக்கும். இது ரெண்டும் சமகோண முக்கோணிகளா இருந்தால் அதுல ஒத்த பக்கங்கள் விகித சமனா இருக்கும். அது எப்படி அந்த பக்கங்களை பார்க்கறேன்னு சொன்னா, அதுதான் சொன்னா இதுல ஒற்றை கோணத்துக்கு எதிராக இருக்கிற எச்ண்டா இதுல ஒற்றை கோணத்துக்கு எதிராக இருக்கிற 4. அதே போல இதுல இரட்டை கோணத்துக்கு எதிராக இருக்கிறது 9, இதுல இருக்கிற இரட்டை கோணத்துக்கு எதிராக இருக்கிற எச்சால பிரிக்கிறது. இப்ப இதை நாங்க குறுக்கு பெருக்கம் பெருக்கிவிட்டால் எச் வர்க்கம் சமன் மற்ற இரண்டையும், அதாவது 4ஐயும் 9ஐயும் பெருக்கிறதுக்கு சமன். இப்ப இதுதான் அந்த முக்கியமான முடிவு. இதை வச்சுக்கொண்டுதான் நாங்கள் காணணும். இன்னும் ஒரு வழியும் இருக்கு. திருகோண கணிதத்திலையும் இதை நாங்கள் பார்க்கலாம். திருகோண கணிதத்திலையும் பார்க்கலாம், பைதகரசிலையும் நாங்கள் இதை பார்த்துக்கலாம். ஆனா பைதகரசில கொஞ்சம் மேல கூட, திருகோண கணிதத்தில் செய்தீங்கன்னா அதுலயும் லேசா இருக்கு. இந்த பாருங்க, எதிர்ப்பக்கம் திருகோண கணிதம் படிச்சாக்களுக்கு விளங்கும். இதுல இத இதை அல்பாண்டு வைப்போம், இல்லை இதே அதே கோணம் அல்பாண்டு வைக்கலாம். எதிர்ப்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம். அப்ப எதிர்ப்பக்கம் எச்சின் கீழ் 9, இதுலயும் எதிர்ப்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம். எதிர்ப்பக்கம் 4 அதன் கீழ் எச். அப்ப இதுல எதிர்ப்பக்கம் 4 கீழ் எச். இங்கேயும் குறுக்கு பெருக்கம் பெருக்கி விட்டோம் என்று சொன்னால் எச் வர்க்கத்தின் செஞ்சால வரப்போகுது 36. அதுல இருந்து எச் சமன் 6 கண்டுபிடிக்கலாம். அப்ப நாங்கள் ஒரு பொதுவா இதை வச்சுக்கொள்ளலாம். என்னண்டு இந்த மாதிரி தரப்படைக்குள்ள இப்படி ஒரு சமகோண முக்கோணிகளா இருந்தா இதுல அந்த ஒத்த விகித சமனா சமகோண முக்கோணிகள் அதன் பக்கங்கள் விகித சமனாக இருக்கு. சரியா? இப்ப நாங்கள் பாருங்க, இந்த இரண்டாவது தேற்றத்தில் இரண்டாவது முக்கோணி முதலாவது படித்த முதலாவது பாருங்க,
இதுல இந்த மாதிரி ஒரு முக்கோணிக்கு வரைக்கும் இடையம் போட்டு பார்த்தினாங்க. அடுத்தது ரெண்டாவது இப்படி ஒரு செங்குத்து தந்திருந்தால் அதிண்ட பரப்பளவு எப்படி காண்றது, அதுக்கு எப்படி இந்த ஜியோமெட்ரிக்கல் பயன்படுதுன்றதை பார்த்துனாங்க. பாருங்க விளம் தான் இந்த இந்த ரெண்டு முக்கோணிகள். அதாவது இதுல முக்கியமானது இந்த உயரம் பிள்ளை இல்லை. இப்ப முதல்ல நான் சொன்னது விளங்கினதோ? இருக்கா கொஞ்சம் சொல்லுங்க. ஏன் விளங்கி இருந்ததா கதைச்சது? யாராவது யாராவது சொல்லலாம், இல்லாட்டி எனக்கு கன்ஃபியூஸா இருக்கு. சரி, அது போ கனெக்ஷன் வந்துச்சா தான் ஓகே இருந்துச்சா? ரைட், ஓகே. சரி, இதுல சொல்லி இருக்கணும். சரி, பிரச்சனை இல்லை, வந்திருந்தது. ரைட். இப்போ அடுத்தது நாங்கள் இப்போ பார்ப்போம் தொடர்ச்சியா. இல்லை முதலாவது ஓகே. ரைட். சரி, இப்ப நாங்கள் இதுல முக்கியமானது இதுல பார்த்துக்கொண்டு நீங்கள் ஒவ்வொன்றிலையும் இந்த மாதிரி விரைக்குள்ள இந்த உயரம் தரப்படையில்லை என்று சொன்னால், இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சரியா? ரைட். இப்போ அடுத்தது ரெண்டு பகுதி பார்த்துட்டோம். ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறேன்னா எடுத்துக்கொள்ளுங்க. சரி, இப்போ அடுத்த கேள்வியை பார்ப்போம். ரைட். இப்போ இதில் முக்கியமாக இந்த மாதிரி நான் பரப்பளவோட ஜியோமெட்ரிக்கையும் செய்து தான் நாங்கள் பார்க்குறோம். அதில் இதை பாருங்க. அப்படி ஒரு நாட்பக்கல் ஒன்று தந்திருக்காங்க. அதில் முதலாவது வட்டத்தை போடுவோம். கொஞ்சம் பெரிதாக எடுத்துக்கொள்ளுமா.
சரியா? இந்த மாதிரி இருக்கிற ஒரு சரிவகம். இந்த சரிவகத்துல இப்ப இந்த சரிவகத்தின் பரப்பளவு சரிவகத்தின் பரப்பளவு யாதுன்னு கேட்கப்பட்டிருக்கு. சரி, இப்ப இதெல்லாம் முக்கியமானது பாருங்க. தரப்பட்டிருக்கு. இதுல இருக்கிற ஏ ஏடி சாரி ஏபி சிடி ஏபிசிடி என்ற பக்கம் தரப்பட்டிருக்கு. ஓகே, இப்ப இதுல பாருங்க. எங்களுக்கு சில நீளங்கள் தரப்பட்டிருக்கு. சென்டிமீட்டரா ஏபியோட நீளம் 10 சென்டிமீட்டர். அதே போல இதுல இருக்கிற இந்த சிடி அதோட நீளம் வந்து எங்களுக்கு 4 சென்டிமீட்டர் தரப்பட்டிருக்கு. இவ்வளவு 4 சென்டிமீட்டர். சரிதானே? சிடியின் நீளம் 4 சென்டிமீட்டர். இதுவும் செங்குத்தண்டு சொல்லப்பட்டிருக்கு. அது ரெபீசியம். அப்ப இதுவும் ரெண்டும் என்னவா இருக்க போகுது? பரலெல்லாம் இருக்க போகுது. ரெப்பேசியத்தின் எங்களுக்கு ஏரியா காணணும்னு சொன்னா, அதாவது பரப்பளவு ஏரியா காணணும்னு சொன்னா என்ன செய்யணும்? அரைவாசி தர இந்த பரல் லைன் இருக்கு தானே, இது ரெண்டையும் கூட்டணும். அதுന്റെ அரைவாசி. அப்ப எப்படி வரப்போகுது? பரல் லைன் ஏடி பிளஸ் பிசி என்று வருது. அதுக்கு அடுத்ததுனா நாங்கள் பெருக்கணும். இதுல ஹைப்போதனஸ் சைட்ல இந்த இதுல செங்குத்தியரம் இருக்கு தானே, டிசியில் பெருக்கணும். இதுதான் எங்களுக்கு ஒரு பரப்பளவை காண்றதுக்கான சமன்பாடு. ரைட்? அப்ப இந்த இதை வச்சுக்கொண்டு நாங்கள் எப்படி நாங்கள் இதுல இருந்து காணுவோம்னு பார்ப்போம். இப்ப இதுல எங்களுக்கு காண வேண்டிய பரப்பளவு பிசியையும் ஏடியையும் தான் காணும். பிடியையும் அதாவது பிசி நீளத்தையும் ஏடி நீளத்தையும் தான் நாங்கள் இப்போ கூட்டுவோம். என்ன சொன்னா சமாந்தர பக்கங்களை கூட்டுத்தொகை, சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகைன்ற அரை தர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர செங்குத்துயரம்ன்றதால தான் எங்களுக்கு பரப்பளவு தரப்படுது. தரவு வந்து இவ்வளவு தான். இந்த நீளமும் குறிப்பிட்ட இந்த நீளமும் மட்டும்தான் எங்களுக்கு தரப்பட்டிருக்கு. இந்த ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கிற அந்த ரெப்பிசி, அதாவது என்ன சரிவாக இந்த வட்டத்தை வச்சுக்கொண்டு இப்படி நாங்கள் பக்கங்களை காணலாம்னு பார்ப்போம். எங்களுக்கு தேவை இப்ப இந்த இதுல இருக்கிற ஏடியையும் பிசியையும் கூட்டுற நீளம் தேவை. டிசி தந்துட்டினோம், அது 4 சென்டிமீட்டர். அப்ப இதுக்கும் பதிலாக நாங்கள் போட்டுக்கொள்ளலாம் எத்தனை? 4 சென்டிமீட்டர். இதுல ரைட். இப்ப எங்களுக்கு இந்த டிசி நீளம் தான் தேவை. சரி, இப்ப நான் போறோம் பாருங்க. இந்த வட்டம் இருக்கு தானே, இந்த வட்டத்துல நாங்கள் ஒரு வட்டத்தை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா பாருங்க, இப்படி ஒரு வட்டத்தை எடுத்துக்கொண்டால் அந்த வட்டத்துக்கு நாங்கள் 2 தொடலிகளை எடுத்துக்கொள்ளலாம். அந்த தொடலி எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னா இந்த இதுல இப்படி ஒரு போகுது. வட்டத்தை ஒரு இடத்துல மட்டும் தொடுறது தொடலி. அதே போல இங்க இருந்து ஒரு வெளிப்புள்ளி, இது வெளிப்புள்ளி, அந்த வெளிப்புள்ளியில இருந்து இன்னொரு தொடலியை நாங்கள் அமைச்சு கொள்ளலாம். பாருங்க, இப்படி ஒரு தொடலியை அமைச்சு கொள்ளலாம். இப்படி தொடலி ஒன்று அமைச்சோம்னு சொன்னா இதுல இந்த தொடு புள்ளி வரையிலான நீளங்கள் இருக்குதானே, இந்த தொடு புள்ளி வரையிலான இதுல இருந்து இது வரைக்கும், அதே போல இதுல இருந்து இது வரைக்குமான தொடு புள்ளி வரையிலான நீளம் வந்து ரெண்டும் சமனா இருக்கும். அப்ப இது ஒரு 11ஆம் ஆண்டுல கடைசியா இருக்கிற தேற்றம், 11ஆம் ஆண்டு முடிவில் இருக்கிற தேற்றம். அவங்க நீங்க அதை கொஞ்சம் இப்பவே விளங்கி கொண்டு பாருங்க. அப்படின்னு சொன்னா அப்படி வட்டத்துக்கு வெளிப்புள்ளியில இருந்து 2 தொடலி வரையலாம். அது வந்து அந்த தொடுபுள்ளி வரையிலான நீளங்கள் வந்து சமனா இருக்கும். ரைட்? அப்ப இந்த 2 நீளங்களையும் சமன்.
அப்ப நாங்கள் இதுல பாருங்க, இந்த நீளம் இது பெரிய முக்கோணி எடுத்தோம்னு சொன்னா இதுதான் அந்த தொடுப்புள்ளி. அதே போல இதுவும் தொடுப்புள்ளி. அப்ப இதுல இருந்து இதுவரையான நீளமும் அதே போல இதுல இருந்து இதுவரைக்குமான நீளமும் சமன். அப்ப இதை ஏ என்று வச்சோம்னு சொன்னால், ரைட், இந்த நீளத்தை ஏ என்று வச்சோம்னு சொன்னால் அதே தான் இந்த பக்க நீளமும் ஏ. சரியா? அது முதலாவது எடுத்துட்டோம். அடுத்தது பாருங்க, இதுல இருந்து இது வரைக்குமானது. அப்ப இதுல இருந்து இது வரைக்குமானது பாருங்க, இதுவும் அது தொடலி தான். இது வெளிப்புள்ளி. நான் இதுல சொல்ல தேற்றம் வெளிப்புள்ளியில இருந்து ரெண்டு தொடலி வரையலாம், தொடுப்புள்ளி வரையலாம் நீளம் சமன். இதுவும் இதுவும் இப்ப தொடலி தான். அப்ப இதுல இருந்து இது வரையான தூரம், அதே போல இந்த இடத்துல இருந்து இதுவரையான தூரம் சமனாக இருக்க போகுது. அப்ப இதை நான் பி என்று வச்சேன்னு சொன்னால் அதே இந்த பக்கமும் இவ்வளவு தூரமும் பி என்று இருக்கும். சரியா? அடுத்தது மூன்றாவது பாருங்க, இதுவும் வெளிப்புள்ளி. இதுல இருந்து இங்காலயம் ஒரு தொடலி இருக்கு, இந்த பக்கமும் ஒரு தொடலி இருக்கு. அப்ப இதுல இருந்து இதுவரையான நீளத்தை சி என்று வச்சோம்னு சொன்னால் அதே போல இங்க இருந்து இங்கே வரையான நீளமும் சி சமனா இருக்கும். அதே மாதிரியே இன்னும் ஒன்றையும் எடுத்துக்கொள்வோம். இதுல இருந்து இதுவரைக்கானது டி என்று எடுத்தோம்னு சொன்னால் இதுல இருந்து இதுவரைக்கானது டியா இருக்கும். ஏன், இது வெளிப்புள்ளி, தொடலி, தொடுப்புள்ளி வரையிலான இந்த இதுதான் தொடுப்புள்ளி. இந்த தொடுப்புள்ளி வரையிலான நீளம் இங்காலையும் இங்காலையும் சமனா இருக்கும். இப்ப நாங்கள் பார்ப்போம், இதுல இருக்கிற இந்த மொத்த சுற்றளவு, இந்த ரெப்பீசியத்தின் சுற்றளவை பார்ப்போம். அதாவது இந்த சரிவகத்தினுடைய சுற்றளவு என்னென்ன வரப்போகுது? 2a, இந்த இதுல ஒரு a, இதுல ஒரு a, 2a. அதே போல 2b சக 2b. அதே போல 2c சக 2d. அப்போ இவ்வளோத்தையும் கூட்டுறதுக்கு கூட்டினா இதோட சுற்றளவு கிடைக்கும். சரிதானே? அப்போ இதில் பார்ப்போம். இப்போ இவ்வளோத்தையும் நாங்கள் அரைவாசி ரெண்டால பிரிச்சோம்னு சொன்னோம். அப்போ பாருங்க, இதுல இருந்து ஏ சக டி, இதுல இருக்கிற ஏ சக டி என்ன, அதே போல இதுல பி சக சி. இப்போ இதை ரெண்டு பகுதியெல்லாம் எடுத்துக்கொள்வோம். ஏ சக பி சக சி சக டி. அதே இன்னும் ஒரு காரணம் நான் எடுத்துக்கொள்றேன். ஏ சக பி சக சி சக டி ரெண்டு பகுதியா எடுத்துக்கொள்றோம். உண்மையில நாங்கள் இதுல பார்த்ததின்படி இந்த ரெண்டு பகுதியும் என்னவா இருக்குது எங்களுக்கு, ஏ சக பி சக சி சக டி பாருங்க. இதுல ஏ, இதுல ஒரு டி, அதே போல இதுல ஒரு பி, சாரி இதுல சி, இங்க இருக்கு பி. அப்ப இதுல இருக்கிற உலகம் ஏ சக பி சக அதாவது ஏயும் டியையும் சியையும் பியையும் கூட்டுறது பாருங்க, இந்த எதிர்பக்கம். இந்த பக்கமும் எதிர்பக்கம். அதே போல இந்த பக்கமும் எதிர்பக்கம். ஆக நாங்கள் இப்ப இது போலத்துக்கும் பதிலாக சொல்லலாம் ஏடி. ஸ்ட்ரக் ஆயிட்டு போல. சரி, திருப்பி பார்ப்போம் இருக்கா பாருங்க. ஓகே, இப்ப பாருங்க.
இதுல மெயினா இப்ப இதுல இருக்கிற பகுதியில பாருங்க, ஏபியையும் டிசியையும் இந்த பக்கம் இதுல இருக்கிற நாங்கள் இதுல சொன்ன மாதிரி இந்த ஏ இதுல இருக்கிற ரெண்டு பகுதியா நான் பிரிச்சேன். நான் இதுல இருக்கிற ரெண்டு பகுதியா பிரிச்சு போட்டு இந்த ஏபியையும் ஏபியையும் டிசியையும் கூட்டுறது, ஏபியையும் டிசியையும் கூட்டுறது சமனாக இருக்க போது பாருங்க. இந்த ஏடி நீளம், ஏடி ஏடி நீளத்தையும் அதே போல பிசி நீளத்தையும் கூட்டுறது. அப்ப இதான் எங்களுக்கு முக்கியம். பாருங்க, ஏ என்னட்ட சொன்னா இந்த ஏடியும் பிசியும் எங்களுக்கு தேவையில்லை, இந்த இதுல இருக்கு தேவை. அது என்னதுக்கு சமனா இருக்கும்னு சொன்னால் ஏபியையும் டிசியையும் கூட்டுறதுக்கு சமனா இருக்கு. அப்ப இந்த ரெண்டு இந்த முடிவு தான் எங்களுக்கு முக்கியம். பாருங்க, அப்ப அவையில் தந்தது ஏ பி 10 சென்டிமீட்டர் ரெண்டும், இந்த பக்கம் 4 சென்டிமீட்டர் தந்தது. எங்களுக்கு தேவை சமாந்தர பக்கங்களோட கூட்டுத்தொகை தான் தேவை. அப்ப சமாந்தர பக்கங்களோட கூட்டுத்தொகை சமனா இருக்க போகுது என்ன, இந்த ரெண்டு பக்கங்களையும் கூட்டுறதுக்கு. அதாவது நல்லா கவனிக்கணும், இப்படி ஒரு வட்டம் தந்துட்டு அந்த வட்டத்தை சுத்தி ஒரு நாட்பகல் என்னவாவது ஒரு நாட்பகல் வருமாக இருந்தால், இப்படி ஒரு நாட்பகல் வருமாக இருந்தால் அந்த நாட்பகலை அந்த வட்டத்துக்கு வெளியே தொடலியா அமையணும். இந்த நாட்பகல்லாம் அப்படி தொடலியா அமைஞ்சுன்னு சொன்னால் இதுல இருக்கிற எதிர்பக்கங்களின் கூட்டுத்தொகை வந்து சமனா இருக்கும். அதான் முக்கியமானது. அப்ப நீங்கள் இப்ப எடுக்க வேண்டியது இப்படிதான், இப்படியான ஒரு நாட்பகல் வரைக்குள்ள எதிர்பக்கங்களின் கூட்டுத்தொகை வந்து சமனா இருக்கும். எதிர்பக்க கூட்டுத்தொகை வந்து கூட்டுத்தொகை சமன், ரைட்? எதிர்பக்க கூட்டுத்தொகை வந்து சமனா இருக்கும். அதை வச்சு கொண்டுதான் நாங்கள் இதுல இதனுடைய பரப்பளவு இப்ப காண போறோம். பாருங்க, ஏடியையும் பிசியையும் கூட்டுறது சமனாக இருக்க போகுது ஏபியையும் டிசியையும் கூட்டுறதுக்கு சமனாக இருக்க போகுது. அப்ப இதுல நாங்கள் ஏடி சக பிசி என்பதுக்கு சமன். அப்ப இதுல இது ரெண்டுக்கும் பெறுமதி எங்களுக்கு தந்திருந்தவை. இதுக்கு பெறுமதி தந்திருந்தவை ஏபிக்காக 10ம் டிசிக்காக 4ம் தந்திருந்தது. அப்ப நாங்கள் ஏடி சக பிசி சமன் எவ்வளவு வரப்போகுது, 14 வரப்போகுது. அப்ப இதுல வந்து நாங்கள் அந்த 14 பிரதியிட்டோம்னு சொன்னால், ஓகே, இப்ப இதுல நாங்கள் 14 பிரதியிட்டோம்னு சொன்னால் இதை சுருக்கினோம்னு சொன்னால் எத்தனை, 7 7 4 28 சென்டிமீட்டர் வர்க்கம் என்று வரும். சரியா? அப்ப இதுல முக்கியமானதை நீங்க ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. என்னண்டு, இந்த மாதிரி ஒரு நாட்பக்களுக்குள்ள வட்டம் வந்து அதை சுத்தி இப்படி ஒரு தொடலியாக நாட்பக்களின் 4 பக்கங்களும் அந்த வட்டத்துக்கு தொடலியாக அமைகிற சந்தர்ப்பத்தில எதிர்பக்கங்களோட கூட்டுத்தொகை வந்து சமன். அதாவது ஏபியோட டிசிய கூட்டுறது பிசியோட இங்கால இருக்கிற ஏடிய கூட்டுறதுக்கு சமன். அப்ப அவையில் வந்து சமாந்தர பக்கங்களை தராமல் மற்ற பக்கத்தை தந்திருந்தாலும் நாங்கள் சமாந்தர பக்கத்தை கண்டுபிடிக்கலாம். அப்ப முக்கியமானது இந்த விஷயம். இப்ப பாருங்க, ஒவ்வொன்றிலே நாங்கள் சொல்லப்படுற இந்த முக்கியமான விடயங்களை ஞாபகத்துல வச்சிருக்கணும். இப்ப இது ஞாபகத்துல இருக்கணும். இப்படியான ஒரு வட்ட நாட்பகல், வட்ட நாட்பகல் இல்ல, வட்டத்தின தொடலியா அமைகிற இந்த நாட்பகலுக்கு இப்படியான விஷயம் ஓகேயா இருக்கும். ரைட்? ஞாபகத்துல வச்சுக்கணும். ரைட். இப்போ அடுத்த ஒலிம்பியாட் கேள்விகளில் கொஞ்சம் அதை பார்த்துக்கொள்வோம்.
பாருங்க, அப்படி ஒரு சதுரம் இருக்கு. இந்த சதுரத்துல எங்களுக்கு இது இந்த நடுப்புள்ளி, இதுல இருக்க குறித்த புள்ளி, இந்த இந்த நடுப்புள்ளியும் இந்த நடுப்புள்ளி கூடாக போற மாதிரி இன்னொரு சதுரம் இதுல கொண்டு வந்து வைக்கணும். இது மாதிரி ஒலிம்பியாட் கேள்வி தான், பாசிப்பரில் இருக்கிற கேள்வி எல்லாம் உங்களை செய்து கொண்டிருக்கோம். இப்ப இப்படி வருது அடுத்த சதுரம். இந்த ரெண்டுமே சதுரமா? ஓகே. இப்ப இதுல 8 சென்டிமீட்டர், இந்த சதுரத்தின் இந்த நீளம் 8 சென்டிமீட்டர், அதே போல இதுவும் 8 சென்டிமீட்டர். உம் இதனுடைய பரப்பளவு யாது என்று கேள்வி. டி, சி, பி, எல், கே, அதுக்கடுத்தது இதுல எம். இதனுடைய இதுல 6 பக்கம். 1, 2, 3, 4, 5, 6 பக்கம். இந்த 6 பக்கத்தினுடைய பரப்பளவு. 6 பக்கத்தை விட இந்த 60 கோடி 60 ஷேப்பின் பரப்பளவு யாது? பரப்பளவு யாது? இப்ப இதுல மெயினா எங்களுக்கு தெரியும், இந்த ரெண்டு சதுரத்தின் பரப்பளவு பாருங்க. 8 தர 8 64. அப்போ மொத்தமா 64 சக 64. இந்த 64 ரெண்டுனே கொடுத்தோம். அதுல இருந்து இது ஒன்றுக்கு மேல ஒன்று வரப்போகுது. இந்த கேள்வியை பாருங்க. இப்ப இதுல 64 64 நான் சொன்ன மாதிரி இதுல ரெண்டு முக்கோணிகள் பரப்பளவை கழிக்கணும். அப்ப அரை தர முக்கோணத்தின் பரப்பளவு அரை தர 8 தர 4. இப்ப இந்த ரெண்டையும் இதையும் வெட்டி விட்டோம்னு சொன்னால், இது ரெண்டு பெருக்கி விட்டோம்னு சொன்னால் எவ்வளவு? 64. ரெண்டு மடங்கு எவ்வளவு வரப்போகுது? 128 சய இதுல 6×24. சாரி, 8×32. சரியா? அப்ப 32 கழிச்சு விட்டோம்னு சொன்னா 96 சென்டிமீட்டர் வர்க்கம் பண்றது இதுன்ற உடைய. ஓகே, இப்ப அடுத்தது இந்த நீங்கள்
இந்த பரப்பளவு தொடர்பா இன்னும் சில கேள்விகள் இருக்கு. ம், பாருங்க அப்படின்னு சொன்னா ரைட் பையில நாங்கள் இதுவரைக்கும் பார்த்திருக்கப்பா வந்துருப்பீர்களா பாருங்க. இந்த இடையத்தை சமன்பாடு இடையத்தை சமன்பாடு இந்த மாதிரி இருக்கிற சமன்பாடு இடைய நீளம் திரைக்குள்ள 3 பக்கத்தையும் வச்சுக்கொண்டு இடையத்தை காண்றதுக்கு இந்த சமன்பாடை பயன்படுத்துவோம். அதுக்கு அடுத்ததா இதுல இருக்கிற பகுதிகளை கண்டுட்டு இன்னொரு சமன்பாடு இருக்கு பரப்பளவு காண்றதுக்கு இப்படி ஒரு சமன்பாடு. அதை பயன்படுத்துவோம். அதை பயன்படுத்தி கண்டு நாங்கள் அடுத்த ரெண்டாவது நாங்கள் பார்த்துக்கொள்வோம். இதுல இந்த மாதிரி ஒரு செங்குத்து உயரம் தரப்படுது. இங்கேயும் ஒரு செங்கோண முக்கோணியா இருக்குது. அந்த செங்கோண முக்கோணியா இருந்ததுன்னு சொன்னால் അതിന്റെ பரப்பளவு எப்படி காண்றதுன்றது நாங்கள் பார்த்தனாங்க. இப்போ இந்த நீளம் வந்து உயரம் இந்த செங்குத்து உயரம் வந்து எப்படி வருதுன்னு சொன்னா இது ரெண்டையும் பெருக்கிறதால கிடைக்கும். h வர்க்கம் சமன் என்றது அது இதுக்கு தான் இது வருது. திருவோணாநிதம் மூலம் செய்த நாங்கள் சமகோண முக்கோணி விகித பக்கங்கள் விகித சமன்பாடு வச்சுக்கொண்டு செய்தாங்க. ரைட். அடுத்தது இந்த மாதிரி இருக்கிறது இதுவும் அந்த தொடலி தேற்றத்தோட சம்பந்தப்பட்டதுதான். அதாவது இதுல மெயினா என்னன்னு சொன்னா இந்த எதிர்பக்கங்களின் கூட்டுத்தொகை ரெண்டும் சமனா இருக்கும். இந்த பக்கத்தை இந்த பக்கத்தோட கூட்டுறது இந்த பக்கத்தை இந்த பக்கத்தோட கூட்டுற நீளத்துக்கு சமன். அதை ப்ரூவ் பண்றதுக்கு இந்த மாதிரி அப்ப அதுக்கு அடுத்ததான் நாங்கள் பார்க்க போறது இந்த மாதிரி முக்கோணம் வந்தேன்னு சொன்னா அடுத்த பாருங்க இந்த பக்கம் இடம் இருக்கு தானே. இதுல இருக்கிற தொடரை தேற்றமா இருந்தேன்னு சொன்னா ஒவ்வொரு நீளம் இதுல இருக்கிற எதிர்பக்கங்கள் சமனா இருக்கும். அது சரி. அடுத்த இதுல பாருங்க இந்த 2 முக்கோணங்கள் தரப்படும் போது இந்த 2 சதுரங்கள் ஒன்றுக்கு மேல் ஒன்று தரப்படும் போது இதுல ஒன்றுல ஒன்று ஓவலப்பா வருறது. இதுக்கு இந்த சதுரத்தின் இந்த பகுதிக்கு மேல இது வருதுன்னா 2 தரம் அதுல வந்திருக்கு. அப்ப அதுல இருந்து ஒன்றை கழிக்கணும். ஒரு முக்கோணத்தின் இந்த பகுதி இந்த நாட்பக்கல் இந்த பகுதியை கழிக்கணும். அதுதான் 2 முக்கோணம். இதை நடுவில் பிரிச்ச நாங்கள் இங்கால ஒரு செங்கோண முக்கோணம் இங்கால ஒரு செங்கோணம் 2 செங்கோண முக்கத்தில் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அதே போல அடுத்தது நாங்கள் பாருங்க. இப்ப இதுல இந்த பொன் விகிதம் உங்களுக்கு தெரியல. இந்த பொன் விகிதம் கோல்டன் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. அது தொடர்பாகவும் நிறைய கேள்விகள் வருஷம் வந்த ஒன்று இருக்கு. இப்போ இது ஒன்றுன்னு சொன்னால் இது எப்படி வரும்? இந்த நீளம் ஒன்றின் வர்க்கம் 2 கூட்டி விட்டோம்னு சொன்னா இது ஒரு இதுவும் சமன். இது 45 இருக்கும். இப்படி இது ஒன்று சொன்னால் இது வர்க்கமூலம் 2 வரும். அதே போல இந்த வர்க்கமூலம் 2 இங்காலையும் வர்க்கமூலம் 2 சொன்னால் இந்த பக்கம் வர்க்கமூலம் 2 சொன்னால் இதுல எப்படி நாங்கள் அமைச்சோம்னு சொன்னால் இது ஒரு முக்கியமானது. இந்த சுருளி அமைக்கிறதுக்கெல்லாம் இது நிறைய இடங்கள்ல சம்பந்தப்படும். இதுல வர்க்கம் இதுல 2 வர்க்கம் இங்கே 2 வர்க்கமூலம் 2 அதனுடைய வர்க்கத்தம் இதுலயும் வர்க்கம் பார்த்தோம்னு சொன்னா 2 4 4 வர்க்கமூல பெறுமதி 2. அப்ப இதுல வெறும் 2. அதுக்கு அடுத்ததா இதுல அதே பக்கங்கள் அதாவது இது சமனா இருக்கும். பக்கத்தின் நீளம் 2 சொன்னா இங்கேயும் 2 சொன்னால் இது வரப்போது வர்க்கமூலம் இது 2 இங்கேயும் 2 வர்க்கம் 4 இதுலயும் 2 வர்க்கம் 4 8. அதை நாங்கள் சுருக்கி விட்டோம்னு சொன்னால் 2 வர்க்கம் 2 வரும். மெயினா இதுல அடுத்த சதுரத்தை பாருங்க. இங்கேயும் 2 வர்க்கமூலம் 2 அதாவது வர்க்கமூலம் 8 இதுவும் வர்க்கமூலம் 8. அதுக்கு அடுத்ததா இதுன்ற நீளம் வரப்போகுது. இங்கேயும் வர்க்கமூலம் 16 இந்த நீளம் 4 வரும். அது சொன்னால் இதுல வரப்போகுது 4 வர்க்கமூலம் 2. அதாவது மெயினா இப்ப பார்த்துக்கொள்ளுங்க. இப்படி ஒரு சதுரம் அல்லது செங்கோண முக்கோணி பாருங்க. இப்படி ஒரு சதுரத்துல இருக்குதானே.
இந்த சதுரத்தில் இருக்கிற இது ஏ என்றும் இதுவும் ஏ என்று வச்சோம்னு சொன்னால், இது ஏ இது ஏ என்று சொன்னால், இது வரப்போகுது ஏ வர்க்கமூலம் 2. இந்த பொன் விகிதத்தை, அதாவது இந்த சுருளி இதை வச்சுக்கொண்டு நிறைய கணக்குகள் வந்து கொண்டு இருக்கு. அதையும் கொஞ்சம் பாருங்க. இப்போ உங்களோட இதோட நான் கொஞ்சம் நிறைவு செய்கிறேன். நான் சார் உங்களோட ஹாய்ப்பார் நினைக்கிறேன். அப்படி காய்ச்சா ஜாயின் பண்ணி கொள்ளுங்க. ஓகே, பிள்ளைகளோட நேரம் இருந்ததுக்கு நன்றி. மற்றது இந்த நீங்கள் கூடுதலாக தென் மாகாணத்தின் பேப்பர்ஸை கொஞ்சம் கூட பாருங்க. தென் மாகாண பேப்பர் வந்து எப்போவுமே அதில் நிறைய அதில் இருக்கிற ஆட்கள் வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கல கொஞ்சம் இருக்கிற ஆட்கள் தான். அந்த தென் மாகாண பேப்பர்கள் உங்களுக்கு கிடைக்குமா இருந்தால் அதில் கூடுதலாக பாருங்க. அப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா. சரி, இப்போ நாங்கள் இதிலிருந்து நான் லீவ் ஆகிறேன். நீங்களும் எக்ஸாம் உடைய செய்து நல்ல ஒரு எங்களோட மாகாணத்துக்கு நல்ல ஒரு பேர் எடுக்கணும். வளமையாகவே நீங்கள் செய்து கொண்டிருக்கிற ஒன்று தான். நிறைய பேர் உண்மையில் நாங்கள் போன வருஷம் கூட முதல் 40 பேர் செலக்ட் பண்ணினது. அந்த 40 பேருக்குள்ள ஒட்டுமொத்தமாக 19 பேர் எமது வட மாகாணத்தை சேர்ந்தார்கள். பெருமைக்குரிய விஷயம். இவ்வளவு தூரம் 40 பேர் 50 வீதத்துக்கு கிட்டத்தட்ட 50 வீதத்துக்கிட்ட எங்களுடைய வட மாகாணம் வந்திருக்கிறது பெரிய விஷயம். அப்போ இது உண்மையில வாழ்த்துக்குரிய விஷயம்தான். இந்த முறையும் நீங்கள் அந்த மாதிரி ஒரு செலக்ட் பண்ணிக்குள்ள உங்களோட ஆதிக்கத்தை நீங்கள் கூடுதலாக இதில் காட்டி நல்ல ஒரு பெறுபேரை பெற்று மேலும் ஒரு சிறப்பான இடத்துக்கு வரணும் என்று சொல்லி வாழ்த்துறேன். சரி, முடிக்கிக் கொள்றேன் இதோட. யாராவது சொல்றீங்களா? ரைட்.